உள்ளபடியே இது வரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னே நினைக்கல. பிறந்த இடம் எதுன்னு சென்னைன்னு. அப்பா எங்கே வேலை பார்த்தார்? ஹைகோர்ட்லன்னாரு. கொஞ்சம் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டேன். சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க. இந்த ஷவுக்குன்னு அவர் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்தா மாதிரி யாரோ காசு கொடுத்தா வாங்கிட்டு கண்டபடி முதல்வரை சொல்கிறாரு. தமிழக முதல்வரை திறமையே கிடையாது, அவர் பிள்ளைகிட்ட ஒப்படைக்கிட்டோம் இல்லை இன்னொருக்கிட்ட. நீ யார் அதை சொல்ல? உனக்கு என்ன தகுதி இருக்கு சினிமாவை பற்றி பேச? ரொம்ப அடம் பிடிச்சி இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. கோயிலை விட காடு தான் கடவுள். நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ. குயில்களும் பொறாமை கொள்ளும் முந்தும் குரல், சின்ன பற்களில் சிதறும் முத்துச்சிரிப்பு, சிறுபிறை நெற்றியில் தெரிக்கும் உற்சாக பாடல்கள், இரவில் ஒளிரும் வெள்ளை நிலா, இதயம் ரசிக்கும் கொள்ளை உலா, கம்பன் கவிதையின் கடைசி வரி, காற்றில் பறக்கும் வேகமும் ஆற்றிடை ஆம்பல் மலராய் அழகாய் பூத்த முகம் ஆண்ட்ரியா. தமிழ் சினிமாவின் பச்சை கிளி முத்துச்சரம். படத்தின் கதை நாயகி ஆண்ட்ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் கேட்குதுல்ல? ஆக்சுவலி முதல்ல வந்து டைரக்டர் ராஜல் பற்றி தான் பேசணும். இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு கைத்தட்டல். பிகாஸ் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது. ஸோ அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸோட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் என்பது ஒரு குழந்தையா பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 2 பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா. ஸோ அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்குது. அந்த அம்மா வந்து டைரக்டர், அப்பா வந்து ப்ரொடியூசர். 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி, புரியுதுல்ல உங்களுக்கு, சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்க்கணும். இல்லைன்னா அது சரி வராது. ஸோ இந்த படத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 ப்ரொடியூசராக இருக்குது இல்லைங்களா? So thank you to both of you for seeing, for holding Nanjal's hand அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நான் அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் ஐ திங்க், எப்படி சொல்கிறது, ஒரு சில டைரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணும் பொழுது இவங்க இல்லையா, டேட் இல்லையா, சரி அடுத்தவங்க பார்ப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் வேலை பார்ப்பாங்க. அவர் ரொம்ப அடம் பிடிச்சி இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்போது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது, ஹோட்டலும் கிடையாது. ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ளே போயிருக்கோம், அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள். கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்குமே தே ஆர் ஏபிள் டு சீ த விஷன் பியாண்ட் த ஃபைட்ஸ் அண்ட் ஆல் தட். அதை தாண்டி இந்த படம் ஒரு கருத்தை சொல்லும். ஸோ ஐ ஹோப் த வேர்ல்ட் இஸ் ஏபிள் டு சீ தட். அண்ட் நாங்கள் எல்லாரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக I hope this film is also successful for the producers and definitely for Nanjal. And thank you to all other technicians, Sundar Babu sir and DOP sir, editor, stunt master, எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. Thank you. அழகிய தமிழ் மகள் ஆண்ட்ரியா. நான் உள்ளபடியே இது வரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னே நினைக்கல.
நான் இப்போ தான் கேட்டேன், அம்மா உங்கள் லேங்குவேஜ் கொஞ்சம் பயந்து தான் கேட்டேன். பிறந்த இடம் எதுன்னு சென்னைன்னுச்சு. அப்பா எங்கே வேலை பார்த்தார்? ஹைகோர்ட்லன்னாரு. கொஞ்சம் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டேன். தமிழ் நம்முடைய சகோதரிகள், நம்முடைய குழந்தைகள் முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் தர வேண்டும். தமிழில் பஞ்சம் ஹீரோவோ ஹீரோயினியோ டைரக்டரோ டெக்னீஷியன்ஸோ தயாரிப்பாளரோ பஞ்சம் ஏற்பட்டால் தெலுங்கு தமிழ் மலையாளம் எடுக்கலாம், எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் தமிழை விட்டுட்டு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினை தேடுவது. அற்புதமான நடிகை. நான் நம்மளோட ஜெயம் ரவி நடித்தார் ஒரு படம், முதல் படம். அந்த படத்தில் அந்த நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா 1001 கார்த்திக் ஹீரோ. ஆமாம் இந்த ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயினி. மகிழ்ச்சி. நிறைய படம் பண்ணோம். நீங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு தரணும். பணத்தை செகண்டரியாக வச்சுங்க, சம்பாரிச்சிக்கலாம், எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். ப்ரொடியூசருடைய சிரமம் அறிந்தால், ஆனால் ப்ரொடியூசரும் உழைக்கிறவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இப்போ கூட நேற்று எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. ஒருத்தர் சம்பந்தம் இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது, அற்புதமாக நடைபெற்றது. 1-2 குறை. முதல்ல சிதம்பரம் ஸ்டேடியத்திலிருந்து ஒரு சில காரணங்களால் ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு மாற்றினது. ஒரு வார காலத்துக்குள்ளே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி செய்கிறதுக்கே பெரிய சிரமம். அது தயாரிப்பாளர் சங்கம் தலைமையேற்று டைரக்டர் யூனியன் பொறுப்பேற்று ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. டைரக்டர் யூனியன் மூலமாக வவுச்சர் போட்டு பணம் கொடுத்துருக்கு. கடைசியிலே ஒரு 4 நாள் சிலருக்கு கொடுக்க முடியல. அதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களுடைய பணம் வரல. அதுதான் காரணம். தொழிலாளிக்கு எங்கள் ஆட்கள் யாருமே துரோகம் பண்ண மாட்டான். தொழிலாளி நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக அதை சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க. இந்த ஷவுக்குன்னு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி, அவர் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்தா மாதிரி. அவர் கண்டபடி இந்த விழாவை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அதனாலே இந்த விழா எடுப்பது எங்களுக்கு சிறப்பு. அவர் காலமெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லலாம். மானியம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு முதல் தந்தவர் அவர். 100 ஏக்கர் நிலத்தை பையனூரில் எல்லா கலைஞர்களுக்கும், திரையுலகம், சின்னத்திரை, பெரிய திரை எல்லாருக்கும் ஒதுக்கி தந்தவர். கேட்ட போதெல்லாம் உதவி செய்தவர். அவருக்கு தமிழ் திரையுலக நன்றி கடனோடு ஒரு நல்ல மனசோடு செய்தோம். அன்னைக்கு மழை வேற, பல சிரமங்களுக்கிடையே அற்புதமாக பண்ணால் யார்கிட்டயே கூலி வாங்கிட்டு ரொம்ப தவறாக. அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி நடக்குது. இப்போ கூட அந்த விழாவில் சிறப்பு என்னென்னா, பூந்தமல்லியில் ஒரு 140 ஏக்கர் 450 கோடி செலவில் ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி மாதிரி, ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியை விட பிரமாதமாக பூந்தமல்லியில் உருவாக்கி தரேன்னு அந்த விழாவில் முதல்வர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் சினிமாவுக்கு. எங்கெங்கே ஹைதராபாத் ஓடுறோம், பூந்தமல்லினா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சினிமாக்காரருக்கு. இதையெல்லாம் பெருமையாக நினச்சா, யாரோ காசு கொடுத்தா வாங்கிட்டு கண்டபடி முதல்வரை சொல்கிறாரு. தமிழக முதல்வரை திறமையே கிடையாது, திறமையற்ற முதல்வர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் பிள்ளைகிட்ட ஒப்படைக்கிட்டோம், இல்லை இன்னொருக்கிட்ட. நீ யார் அதை சொல்ல? உனக்கு என்ன தகுதி இருக்குது சினிமாவை பற்றி பேச என்பதை ஒரு நன்றி கடனா. ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது.
அதனால் இந்த வாய்ப்பை தமிழ் திரையுலகம் சேர்ந்து நடத்துகிற என் தம்பி ஜான் மேக்ஸ் ஆண்டனி, அந்த விழா என்பதாலே இதை நான் ஒரு கருத்தாக சொல்லணும்னு நினச்சேன். அதனால் என் கருத்தை சொல்லிவிட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தயாரிப்பாளர் தப்பிக்கணும், இதை முதலீடு பண்ணி விநியோகம் பண்ணுற ஆண்டனி தப்பிக்கணும், இந்த கலைஞர்கள்லாம் நடித்தவர்கள் ஆண்ட்ரியா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைக்கணும், முன்னேற்றம் கிடைக்கணும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.